வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே கனிமொழி பேசின மேடைக்கு எதிராக யார் அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லைங்க, இங்கே நாம் தமிழர் பேசின மேடையில் யார் கல் வீசினாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி ரீப்ளே பண்ணாரா, பதிலடி கொடுத்தாரா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, அதையும் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே நாம் தமிழர் கட்சி பேசிக்கிட்டு இருந்த மேடையில் யார் கல் வீசினாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இங்கே எங்கே நடந்துச்சு அப்படின்னா, அது ராணிப்பேட்டை அப்படிங்கிற தொகுதியில் தான் நடந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு இஸ்லாம் பெண்ணை வேட்பாளராக நிறுத்தி அங்கே அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி தொடங்கி போயிட்டு இருக்கிறப்போ தான் திடீர்னு யாரோ எங்கிருந்தோ கல்லை தூக்கி விசிறியிருக்கிறாங்க. அந்த ஒரு மேடையில் இங்கே பெண் இருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாமல் ஏன் கல்லை வீசினாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, அவங்க பேசின கருத்து உங்களோட உடன்பாடலை அப்படின்னா கூட நீங்கள் கருத்தியல் ரீதியாக பேச்சு ரீதியாக மட்டும்தானே அவங்கள்ட்ட எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொள்ளாமல் ஏன் கல்லை வீசினீங்க? இங்கே கருத்து பேசினா உங்களுடைய குற்றச்சாட்டுகளை சொன்னோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தக்க பதிலடி கல்லால் தான் கொடுப்பீங்களா? உங்களுடைய கருத்து மூலியமாவோ இல்லை உங்களுடைய செயல்கள் மூலியமாவோ நாங்கள் இந்தந்த விஷயங்களை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லலாமே. அதை தவிர்த்துட்டு ஏன் அடிதடியில் இறங்குறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். இந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிற மக்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருந்த காவலர்கள் எல்லாரும் அங்கே இருந்தவங்கள விசாரித்தாங்க. முக்கியமாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கள தான் அதிகமாக விசாரித்தாங்களே தவிர அங்கே யார் கல் வீசினாங்க அப்படிங்கிற பார்வையில் எந்த ஒரு கோணத்துலையும் விசாரிக்கல அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கல் வீசுறீங்களே அப்படின்ட்டு மறுபடியும் அதே ஸ்டேஜில் ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க மேலே எப்படி கல் வீசுவீங்க? இங்கே ஆண்மகன்கள் இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை, அதே பெண் இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூடமா உங்களுக்கு மனசாட்சி இல்லை அப்படின்னு அந்த காணொலியில் பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் இருந்து இன்னொருத்தங்க, இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, இது கல்லை கொண்டு எரியிற ஆட்சி, அது மட்டும் இல்லாமல் இங்கே போதைப் பொருள் கடத்துகிற ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை ஆடியோ வடிவில் பக்கத்தில் இருந்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் பதிவானுச்சு. இந்த ஒரு வீடியோ கூட சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோவை யார் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கணும். இங்கே கருத்தியல் முரண்பாடு அப்படிங்கிறப்ப அதை கருத்தியலாக மட்டும்தான் எதிர்கொள்ளணும், கல்லை வச்சு எதிர்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆணித்தனமான கருத்து. அது மட்டும் இல்லாமல் யார் கல்லை எரிஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே போலீஸ் தீவிரமாக விசாரித்து அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் எதிர்காலத்தில் இது ஜனநாயக நாடு அப்படிங்கிறப்ப எல்லாரும் எல்லாம் பேசலாம், அதாவது சரியான விஷயங்களை எல்லாரும் பேசலாம் இல்லையா? உங்களுக்கு அதுலேருந்து முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு இங்கே அடிதடியில் இறங்கினா இந்த பூமி என்னாகும் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன், காவல்துறை இதுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிய வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து தான் நம்மளுடைய கனிமொழி அக்கா அவங்க என்ன பேசுனாங்க, அவங்களுக்கு எதிராக யார் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாமே. அது என்ன அப்படின்னா, இங்கே கனிமொழி அக்கா அவங்க வரத்துக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் எலெக்ஷன் டைமில் அதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, நாங்கள் தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா முதல் கையெழுத்து மது விலக்கு தான் அப்படின்னு எல்லா மீடியாக்களையும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அதை இது நாள் வரைக்கும் ஏன் நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் நம்ம வைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே முதல் கையெழுத்து இன்னும் போடவே இல்லையா, இல்லை அதுக்குண்டான பேனா கிடைக்கவே இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இன்னும் 3 வருஷம், அதாவது 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முதல் கையெழுத்தாக போடுறேன் அப்படின்னு சொன்ன அறிக்கை ஏன் இன்னும் செயல்படுத்தலை அப்படின்னு பலரும் பல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலடியாக தான் இந்த ஒரு நிகழ்வும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பெரிய திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடரோ இல்லை சம்திங் ஒரு உபகரணத்து மேலே ஏறி அங்கே ஒருத்தர் எதிராக ஒரு லுக்கு விட்டார். அந்த லுக்கு தான் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில். அவர் தன்னிலை மறந்து பண்ணாரா இல்லை தன்னுடைய நிலை அறிந்து தான் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவருடைய தன்னிலை மறந்து தான் பண்ணார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் குடிச்சிருந்தார் அப்படிங்கிறது அவருடைய நின்ன போஸ்ட்லேயே தெரிஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அரைக்குறை அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய
இன்னர்ஸ்லாம் தெரிகிற அளவுக்கு தான் அவர் நின்று அந்த போஸும் கொடுத்தாரு. ஏதோ சம்திங் சொன்னார், ஆனால் அது சரியாக கேட்கல. ஆனால் ஃபோட்டோ மூலிமா அது நல்லாவே பதிவானுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே கனிமொழி அவர்களே ஸ்டேஜில் இருந்து சொன்னாங்க, இறங்கு முதல்ல, அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு அவல நிலைக்கு யார் தள்ளுனாங்க? இந்த திமுக அரசு தானே இந்த ஒரு அவல நிலைக்கு தள்ளுனாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய பதிவிலே சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா, இப்போ இளம்பெண்களுடைய விதவை நிலவரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இளம்பெண் விதவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது நம்மளுடைய நாட்டில், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு அவங்களே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பதிவு பண்ண அவங்க ஏன் இன்னும் மது விலக்கை அமல்படுத்தலை அப்படிங்கிறதா. இங்கே இவர் நின்னத்துக்கும் அதே காரணம் தானே. எப்படி அவங்க அமல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குல்ல. இங்கே வாய் வார்த்தைக்கு என்னென்னாலும் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க தான் சாராயத்தை மதுவை காய்ச்சாதே அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள், உண்மை நிலவரம் கூட அதுதான் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி அந்த மது விலக்கை அமல்படுத்துவாங்க அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு கேள்விதான். அதெல்லாம் நம்பி தான் நாம்ளும் ஓட்டு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மையும் கூட. இப்படி முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற விஷயங்களை சொல்லி தான் நம்மள்ட்ட அவங்க ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த இடத்துல அவங்களும் சந்திச்சிருக்கிறாங்க. இதுதான் மக்களுக்குடைய பெரிய கேள்வியும் உருவாக்கியிருக்கு. இப்படி நீங்கள் சரி பண்ணுறேன்னு சொன்ன விஷயம் இது நாள் வரையும் சரி பண்ணல அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அதுக்கடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வடிவேல் அவர்கள் கொடுத்த புகாரை வித்தின் ஹவர்ஸில் முடிச்சிருக்கிறாங்க அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். அவங்க என்ன அப்படி பண்ணாங்க அப்படின்னா, வடிவேலுக்கு சொந்தமான, அது சொந்தம் இல்லை, குலசாமி கோயிலுக்கும் பக்கத்தில் ஒரு 25 ஏக்கர் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன ஒரு மணி நேரத்திலேயே அந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணி கொடுத்துருக்கிறாரு நம்ம அமைச்சர் சேகர் பாபு. எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்கே சாமானிய ஒரு பேர் திருத்தணும், இல்லை ரேஷன் கார்டில் பேரை சேர்க்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட நாட்கள், வாரம், மாதம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப, இங்கே ஒரு சொத்து ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயத்தை வித்தின் ஹவர்ஸில் சரி பண்ணுற அரசாங்கம் ஏன் மற்றவங்களுக்கும் அதே மாதிரியான விதியை ஃபாலோ பண்ணுறது இல்லை? இங்கே பணமோ புகழோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க நினச்ச விஷயத்தை உடனுக்குடன் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலை இங்கே இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த அரசை பாராட்டுறதா இல்லை கேள்வி கேட்குறதா அப்படிங்கிறது தான் இங்கே மோஸ்ட்லி கேள்வி தான் கேட்க தோணும். ஏன் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இது மாதிரியான விதிகள் நடைபெறும், இது மாதிரி செயல்கள் சீக்கிரமாக துரிதமாக நடத்துவோம் அப்படிங்கிறப்ப தான் இங்கே சாமானியன் பாதிக்கப்படுறான், கேள்வியும் கேட்கப்படுறான். இங்கே எல்லாத்துக்கும் பொதுவான ஆட்சி தரேன் அப்படின்ட்டு தானே வரீங்க, ஆனால் இங்கே வந்துட்டு ஏன் பார்சாலிட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி கூட. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நம்மளுடைய முதல்வர் பல நாளாக ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன அப்படின்னா, இங்கே வெள்ள நிவாரண நிதிக்காக மத்திய அரசு ₹1 ஒரு சல்லி பைசா கூட கொடுக்கல அப்படின்னு அவர் வச்சிருந்த அந்த குற்றச்சாட்டுக்கு இங்கே பிரதமர் மோடி அவர்கள் சரியான பதிலடி கொடுப்பாரா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்துட்டு அதை எதையுமே பேசாமல் இங்கே ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வாங்கி மற்ற மக்கள் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன், இன்னும் தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஏற்புடையதா இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க 15 லட்சமோ 15,000மோ ஒவ்வொருத்தங்க அக்கௌண்ட்லேயும் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் இங்கே பரவலாக பேசப்பட்டு இருக்கு. ஆனால் அதையே நீங்கள் செய்யலை, இதை எப்படி செய்வீங்க அப்படிங்கிற கேள்வியும். ஆனால் அந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா இங்கே நாங்களாம் அப்படி நம்மகிட்ட அறிக்கையே தரல அப்படிங்கிற மாதிரி பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. எப்போ அறிக்கை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ட்டு வீடியோ மூலியமாகவும் இல்லை ரைட்டிங் மூலியமாகவும் இருக்குது, ஆனால் அதை எல்லாத்தையும் ஓவராக அடித்தார் அந்தர்பிலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற பாஜகவுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சொன்ன அந்த ஒரு பதிலை நம்மளால் ஏற்கவே முடியல. இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக திமுக மாதிரி பாஜகவும் போய் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் நம்ம ஸ்டாலின் முதல்வர் அவர்களை பாராட்டி ஆகணும். ஏன்னா ரொம்ப தைரியமாக ஈடியே வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசை ரொம்ப ஓவராகவே எதிர்த்தாங்க இந்த ஒரு விஷயத்துலன்னு சொல்லணும். ஏன்னா வெள்ள நிவாரண நிதியாக ₹1 கூட தரல அப்படிங்கிறது மக்களிடையே புரிய வச்சா மட்டும்தான் இங்கே பாஜகவுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தில் திமுகவை பாராட்டலாம். ஆனால் இந்த மதுவிலக்கு நான் கொண்டுட்டு வருவேன், நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தில் இன்னும் செயல்படாமையே இருக்கு இல்லையா?
அதில் தான் நமக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னா இங்கே செய்கிறேன் அப்படின்னு நீங்களும் ஏமாற்றிட்டு தானே இருக்கிறீங்க. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்து என்னிட்டிருந்து மாறுபட்டுச்சு இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் பதிவு பண்ணுங்கள், அதையும் வரவேற்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.